எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு கருப்பு சுண்டல் குழம்பு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸியான குழம்பு, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஊற வச்ச கருப்பு சுண்டல் இந்த மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அதுக்கு பிறகு நம்ம மாமிஸ் புளிக்குழம்பு பொடி 3 ரூபா பேக்கெட் ஒன்று எடுத்துருக்கோம். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த காய்கறி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி வச்சு கைட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அது ஒரு கொதி வரவும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம், மாங்காய், பச்சை மிளகா இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காவையும் பல்லாரையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அது அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தோடனே திரும்பி ஒரு வாட்டி கொதிக்கும். அந்த கொதி வரவும் இறக்கி ஓரமாக வச்சுருங்க. இது கூடவே தாளிப்பு, நார்மலான தாளிப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வறுக்கிற நேரத்துலையே சைடில் குழம்புல கொத்தமல்லியும் கருவேப்பிலும் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து நம்ம குழம்புல எடுத்து கொட்டிக்கோங்க. குழம்பு தயார். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான குழம்பு, அதே மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி குழம்போட கலரை பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணும். நல்லா இருந்துச்சு குழம்பு. உண்மையிலே நான் இந்த குழம்பு கூட போட்டி அப்பளப்பு வச்சு சாப்பிட்டேன். போட்டி அப்பளப்புனா நம்ம பேட் அப்பளப்பு, அதை வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.